ஹலோ எவ்ரிவன், டிஎன்டெட் பேப்பர் 2 இதை சார்ந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் டெஸ்ட் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த 7ஆம் தேதி கண்டக்ட் பண்ண அந்த கொஷின் பேப்பருக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2022 நடந்த, அதாவது 2022 நோட்டிஃபிகேஷன் விட்டு 2023 பிப்ரவரியில் நடந்திருக்கும். ஷிஃப்ட் பேஸ் பண்ணி நிறைய பேப்பர் 2 எக்ஸாம்ஸ். ஸோ அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் படிச்சுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இந்த மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்தாச்சு, அதாவது ஃப்ரீ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து நீங்கள் சயின்ஸில் எப்படியெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் 30 கொஷின். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அணுக்கரு உலைகளில் தனிப்பான்கள் என்பவை கீழ்கண்ட எந்த ஒரு செயல்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இப்போ இந்த தனிப்பான்கள் அப்படிங்கிறத வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பொழுது இதுக்கான ஆன்சர் பாருங்க, நியூட்ரான்களினுடைய இயக்க ஆற்றலை வந்து குறைக்க. ஓகேவா? நியூட்ரான்களினுடைய இயக்க ஆற்றலை இது என்ன பண்ணும்? குறைக்கும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மின்கலத்தின் சுவிட்சை அழுத்தியவுடன் மின் விளக்கு ஒளிர்வதற்கு காரணம் என்ன? ஸோ மின்கலத்தினுடைய சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது இல்லையா, அதற்கு காரணம் வந்து மின்கலத்திலிருந்து ஆற்றலானது மின் விளக்கிற்கு ஒளியின் திசைவேகத்தில் மின்புலத்தின் மூலம் பரவுகிறது. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின். அரை கிலோ நிறையுள்ள நீரினுடைய வெப்பநிலை 1K அளவுக்கு உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு என்ன? ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் டி 2100 ஜூல். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வெப்ப ஆற்றல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் 1K அளவுக்கு உயர்த்த முடியும். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. நீர் சிலந்தி நீர் பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்ல காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நீர் சிலந்தின்னு இல்லை, எந்த ஒரு லேசான வெயிட் இல்லாத ஒரு பொருளும் நீரினுடைய பரப்பின் மீது முழுகாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பரப்பு இழுவிசை. அடுத்தது 3 ஓம் மின்தடைகள் முதலில் தொடர் இணைப்பிலும் பின்னர் பக்க இணைப்பிலும் இணைக்கப்படுகின்றன. அவற்றின் தொகுபயன் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு மின்தடைகள் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 ஓம் மின்தடைகள் முதல்ல தொடர் இணைப்பிலையும் அதுக்கப்புறம் பக்க இணைப்பிலையும் இணைக்கப்படுது. ஓகேவா? அதனுடைய தொகுபயன் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு மின்தடைக்குள்ள விகிதம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9:1. ஆறாவது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது பக்க சங்கிலி தொடர் சேர்மம்? பக்க சங்கிலி தொடர் சேர்மம் பார்த்தீங்கன்னா பென்சைல் குளோரைடு. ஆப்ஷன் டி. ஹைட்ரஜன் அணுவின் 5வது பாதை ஒரு பாதையில் அதனுடைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5வது சுற்றுப்பாதையினுடைய ஆரம் 13.25 எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் அலைநீளம் என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான்கள் எத்தனைலாம் கேட்கல, அவங்க கேட்குற கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரானினுடைய அலைநீளம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16.64. எட்டாவது கொஸ்டின். தூய நீர் லிட்மஸ் தாளுடன் வினைபுரிந்து டேஷ் மாற்றத்தை தருகிறது. தூய நீர் வந்து லிட்மஸ் தாளில் வினைபுரியும் போது எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணாது, ஏற்படாது. அது அமிலம் காரத்தோட வினைபுரியும் போது அதனுடைய கலர்ல விழி ஏற்பமைவு சி. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. 0.025 கிராம் சர்க்கரை 0.475 கிராம் நீரில் கரைக்கப்பட்டுள்ள கரைசலில் உள்ள கரைபொருளினுடைய நிறை சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 11வது கொஸ்டின். ஒரு தனிமம் 2 மற்றும் 6 என்ற எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட வாயு ஆகும். அத்தனிமத்தினுடைய குழு அல்லது குடும்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தனிமம் என்னன்னு கொடுக்கல, ஜஸ்ட் வந்து அந்த தனிமம் 2,6 அப்படிங்கிற எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட ஒரு வாயு அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் 2,6 அப்படின்னு கொண்ட எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட வாயு எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதனுடைய குழு அல்லது குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சால்கோஜன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எத்தகைய சுவையூட்டிகள் உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்துகின்றன? எத்தகைய சுவையூட்டிகள் உணவு வகைகளினுடைய சுவையை மேம்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா மோனோசோடியம் குளூட்டமைட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகமானது ஈரக்காற்றுடன் வினைபுரியும் பொழுது அந்த பழுப்பு நிற நீரேற்றிய ஆக்சைடை தருகிறது. பழுப்பு நிறத்துல நீரேற்றிய ஆக்சைடை தருது. ஓகேவா? அந்த ஆக்சைடினுடைய வேதிப்பெயர், ஆக்சைடினுடைய கெமிக்கல் நேம் ஃபெரிக் ஆக்சைடு, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது, அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதனால் ஏற்படக்கூடிய pH மாற்றத்தை தடுக்க உதவும் கரைசல் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாங்கல் கரைசல். BCC அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 அப்படிங்கிறது தான். அடுத்தது, மலரினுடைய இன்றியமையாத பாகங்கள். மலருக்கு ரொம்ப முக்கியமான பாகம்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தாழ்வட்டமும் சூலக வட்டமும் தான். அப்போதான் இன்னொரு மலர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். ஸோ அதனால முக்கியமான பாகங்கள்னு போது அதை தான் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சிட்ரைட் பின் வருமானவற்றுள் எத்தகைய தாது வகையை சார்ந்தது? சிட்ரைட் அப்படிங்கிறது கார்பனேட், ஆப்ஷன் டி, கார்பனேட் தாது. 18வது கொஸ்டின் பாருங்க, கழிவு நீக்க உறுப்புகளான மால்பீஜியன் சூழ்கள் அல்லது பச்சை சுரப்பிகளை கொண்டுள்ள விலங்குகள் அடங்கிய தொகுதி எது? ஸோ இது சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கணுக்காலிகள். அடுத்து 19வது கொஸ்டின், நீர் வடிதல் எவ்வகை சிறப்பு செல்களால் நிகழ்ந்தேறுகிறது? நீர் வடிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைடதோடுகள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னால நடக்குது. சரியான இணை எது? கணவாய் மீன்கள், மெல்லுடலிகள், முல்லெட் முட்டொலிகள், ஆக்டோபஸ் முட்டொலிகள், சாலமண்டர் ஊர்வன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியான இணை ஆப்ஷன் ஏ, கணவாய் மீன்கள் மெல்லுடலிகள். ஏன்னா அதுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கனவா ஃபிஷ் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி முள் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இது பேர் தான் மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது பாருங்க, கருவுறுதலின் போது மகரந்த குழாய் இதன் வழியாக சூழினை சென்றடைகிறது. ஆப்ஷன் சி, சூழ்துளை. சூழ்துளை இருக்கு இல்லையா, சூழ்ல ஒரு ஓட்டை இருக்கும், அதை சூழ்துளை அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக தான் என்ன பண்ணும், சூழினை மகரந்த அந்த தூள்கள் சென்றடையும். சரி, அடுத்தது பாருங்க, லாங்கர்ஹானின் திட்டுகளில் உள்ள டெல்டா செல்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் எது? லாங்கர்ஹானின் திட்டுகளில் உள்ள டெல்டா செல்களால் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சொமட்டோஸ்டேனின், ஆப்ஷன் டி. அடுத்தது, ஆந்த்ரோகீனோன் டேஷில் காணப்படும். இது எங்க காணப்படும்னா கற்றாழையில காணப்படும், ஆப்ஷன் பி. அடுத்தது, காஃபி கொட்டை மற்றும் டீ இலை பதப்படுத்தும் போது அதிகமான நறுமணத்தை அளிப்பது எது? பேசில்லஸ் மெகாடீரியம். பேசில்லஸ் மெகாடீரியம். அடுத்தது பாருங்க, இது உள்நாட்டு தேனி வகை அல்ல. கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல எது உள்நாட்டு தேனி வகை கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏபிஸ் மெல்லிஃபெரா. ஏபிஸ் மெல்லிஃபெரா, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், வெளிச்சமில்லாத இரவு நேரங்களில் பீனியல் சுரபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பீனியல் சுரபி சுரக்கும், ஆப்ஷன் பி, மெலட்டோனின். அடுத்த கொஸ்டின், கிராஃபைட்டை பொறுத்து சரியில்லாத கூற்று எது? கிராஃபைட்டை பேஸ் பண்ணி 3 தகவமைப்புகளை கொண்டது, கடினமானது மற்றும் ஒளி புகும் தன்மை, மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது. இதுல கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் கடினமானது மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்டதுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, சரி அல்லாத கூற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க,
தேயிலை தோட்டங்களில் துண்டிக்கப்படும் போது தாவரத்தினுடைய அடர்ந்த அமைப்புக்கு காரணம். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பக்கமொட்டு. ஏன்னா நம்ம அந்த நுனியை துண்டிக்கும் பொழுது அதனுடைய பக்கமொட்டு மூலமா என்ன ஆகும், அந்த அடர்ந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அடுத்தது, ஒரு சென்ட்ரியோலஸ் எத்தனை மைக்ரோ டியூப்கள் உள்ளன? ஒரு சென்ட்ரியோலஸ்ல மொத்தம் எத்தனை மைக்ரோ டியூப்கள் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 27 வந்து இருக்கும். அந்த லாஸ்ட் கொஸ்டின், சிறுநீரக செயல்பாட்டை கட்டுப்படுத்த உதவும் ஹார்மோன் எது? இந்த சிறுநீரக செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா வாசோபிரெசின் மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2. சரிதான், ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ரெண்டுமே வரும், ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாடல் டெஸ்ட்டில் கொடுத்த சயின்ஸ் போர்ஷனில் உள்ள 30 கொஷின் அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.